நடத்துவீராக. இயேசுவை செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரே ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மணிமேகலை செல்லுல பின்மாரியின் அபிஷேகம் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆரியத்மா கருணமே
நேரிடாது மகளே வாதை குந்தன் கூடாரத்தே அழுதாது மகளே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே Hallelujah, 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 hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான் என்று வாசிக்கிறோமே. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும் என்று வாசிக்கிறோம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் நல்ல நமது பலத்தின் ஆவியை கட்டளிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். கிருபை உள்ளவர் அப்பா, நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நேற்றும் இன்று நின்றும் மாறாதவரே. மகிமையான தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிய வாசம் செய்கிற எங்கள் துயாடி துயவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான பிரபுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ மகிமை தேவ மகிமை தேவ பிரசன்னம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே அப்பா இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்ன ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இறங்குவதாக. தேவ பலன் இறங்குவதாக. உம்மை துதிக்க கூடாதபடிக்கு கொதிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், அசதியின் ஆவிகளை கர்த்தர் ஆண்டவரே நிர்மூலமாக்குவீராக. கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, சேதம் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, சேதம் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எழுந்து பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தாழ்த்திடுமே, தீர்க்கதரிசனம் உரைத்திடவே. எழுந்து பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தாழ்த்திடவே, தீர்க்கதரிசனம்
Thank you.
வல்லமை உண்டு வல்லமை உண்டு ஆதே கோட்டினா வல்லமை உண்டு உண்டு வல்லமை ஏசுவே ரத்ததா வல்லமை உண்டு உண்டு வல்லமை ஆதே கோட்டினா கோலே தேடும் வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவி வல்லமை அகிலே வல்லமை கோலே தேடும் வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவி உன்னதத்தி வல்லமை ஆவி வல்லமை அகிலே வல்லமை கோலே தேடும் வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவி வல்லமை அகிலே வல்லமை கோலே தேடும் வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவி வல்லமை அகிலே வல்லமை கோலே தேடும் வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆவி வல்லமை அகிலே வல்லமை கோலே தேடும் Oh, hallelujah, 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 hallelujah. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்தவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர்கள். அந்தவரே, நாங்கள் கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். சிறியோர் மேலும் பெரியோர் மேல் ஆண்டவரே, இந்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர்கள். ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் மேல் வல்லமை இறங்கும்படியாக, அபிஷேகம் இறங்கும்படியாக, எங்களுடைய நாவில் ஆண்டவரே இந்த வார்த்தையை வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இதை நிரப்புகிறாங்க இந்த அபிஷேகத்தினால, வல்லமையினால, எங்கள் அக்னியினால, ஆண்டவரே இதை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளில் அந்த ஆராதனையில பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியா இருக்கிற நேரத்தினுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அப்படி நம்ம உட்காரலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்பதாங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்க மாஸ்டர் ஜெபிச்சுட்டு முடிக்கலாம். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு Hallelujah. 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 இதுக்கு முடிச்சு அவரோட கண்களை போடுவாங்க.
Hallelujah, 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 hallelujah. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. சோதரன் 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 சோதரன். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தபடியாக வந்த தனித்திருவி பாராட்டின தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வல்லமை உள்ள தெய்வம், ஆண்டவரே, பராக்கிரமசாலி, நித்திய பிதா, சமாதானத்தின் தேவன், வல்லமை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய சமாதானத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். வார்த்தை மூலமாக எங்கள் தேவனாகி கர்த்தாவே பேசபடியாய் நாங்கள் பேசுகிறோம். உடைய வார்த்தையை உம்முடைய பிள்ளைகள் புதிதாக மாறுவதாக பொருட்படுத்துவேன். இயேசுவின் நாமம் செவிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இருக்காங்களா? வெளியில சத்தம் கேக்குது. அவர்களை சிலுவையில் அறியும் தங்கள் செய்கிறது என்னென்று தெரியாமல் துணிகரமாக நடந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு 2 மணி 8:10 முடிஞ்சு. பார்வை சரியா தெரியல, 2 பக்கம் லைட்டு லைட்டு பூசு தெரியல. ஆனாலும் கூட 5 நிமிஷத்துல முடிக்கும். ஏன்னா ஜபம் முக்கியம். ஜபம் தெரிஞ்சு போறோம். நம்ம ஏசையை எடுத்துக்கொள்வோம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வாசிக்கும் போது தேவன், அது வல்லமை உள்ள தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், வல்லமை உள்ள தேவன், அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்பனையை வாசிக்கும் போது வாசிக்கும், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவர்களால் முடியும், இவர்களை காப்பாற்றுவார்கள், அவர்கள் பராக்கிரமசாலி என்றால் நம்மளுக்கு ஒரு பயம் வராது. என் தகப்பனார் என்னை காப்பாற்றுவார், என் கணவர் என்னை பார்த்துக் கொள்வார், என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வார். ஒரு நம்பிக்கை, யாரு மீது நான் நம்பிக்கை வைக்கிறோமோ, நம்பிக்கை உடையவர்கள் நம்பிக்கையாக நடக்கும் போது அவர்கள் நாம் சார்ந்துவார்கள். ஹல்லேலூயா. அதே போல வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது விடுதலை. நம்மை விடுவிக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னார். அவரை நம்ம ஆண்டவராகிய ஹல்லேலூயா. அவர் தப்பி வைக்க வல்லவராய்
வல்லவராய் இருக்கிறார். ஐயோ என்னால இதை வந்து மீண்டு வர முடியலையே. ஒரு சிலர் நல்லா சாப்பிடுவாங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் அது வயிறு பாம்பு வந்து எங்க போய் சேர்றதுன்னே தெரிஞ்சு சொல்லுவாங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். அந்த தப்பு சொல்லி சொல்லி நம்ம நோக அடிப்பாங்க. அதுல இருந்து ஒரு மீட் நம்மளுக்கு கிடைக்காதா? தப்பிக்க நம்ம தவிக்கிற நேரத்துல தப்பிக்கு ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஐயோ நான் யாரெல்லாம் நம்பினேன், என் கணவர் நம்பினேன், பிள்ளைகள் நம்பினேன், சொந்தத்தை நம்பினேன், என் சொத்தை நம்பினேன், வேலை நம்பினேன், பணத்தை நம்பினேன், நீங்க எதுவுமே கை கொடுக்கலையே. அந்த நேரத்துல உதவி செய்கிறவர் ஒருவர் உண்டு, அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தானியேலை வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவர் சொல்கிறார், அவர்கள் ஆராதத்துக்கு தேவன் நீங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தில் சொல்கிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் அறிந்து கொண்டார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல உயிர் வரம் தடையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவதைகளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை, நம் நம்பிக்கை யாரு மீது வைக்கிறோமோ என்பதுதான் முக்கியம். ஆமென். யாராரு மேல நம்ம நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பொதுவாக 99% தன் திறமை மேல, தன் மேல வைத்து நம்பிக்கை நிமித்தமாக கடவுளை மறந்து போகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கடவுளை எப்போதான் நம்பணும் அப்படின்னா தேவைக்கு மாத்திரம் அல்ல. அது கடவுளை தேவைக்கு மாத்திரம் நம்ப கூடாது. அவரோட தலைவலி ஜெபம் பண்ண தலைவலி போயிடும், கால் வலி வந்தா கால் வலி போயிடும். கவனிங்க, புரியுதுங்களா? நம்ம உயிர் போகிற சூழ்நிலையில கூட அவரை நாம நோக்கி பார்க்கும் போது அவர் நம்ம தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்ய வாசிக்கும் போது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அவர் சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆமென். பாருங்க, அவர் சோதிக்கப்பட்டார், பாடுகளை அனுபவித்த நிமித்தமாக. கவனிங்க, அவர் சோதிக்கப்பட்டு பாடுகள் பட்டது நிமித்தமாக சோதிக்கப்படுகிற நமக்கு, பாடுகள் படுகிற நமக்கு அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நீ வேணா அடி வாங்கி பாரு, அவங்க கிட்ட திட்டு வாங்கி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். அப்படி சொல்றாங்க, நீ பட்டாலும் உனக்கு தெரியும், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம். அதே போலதான் நம்மை சார்பாக நம்மளை நம்ம சோதனைக்கு பதிலாக அவர் சோதிக்கப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்ற, நான் உதவி செய்கிற தெய்வன். ஹல்லேலூயா. 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 2 பேரும் வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் உதவி செய்வது மாத்திரமல்ல, தகுதிக்கு மாத்திரமல்ல, நம்மை பெருகி செய்கிற தேவன். எவ்வளவு நம்ம சம்பாதிச்சாலும் ஓட்ட பையில போட்ட மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஒரு திருப்தியே அடி முடியல, ஒரு திருப்தியே வரல. செழிப்பாகுது, வேலை செய்யறது செழிப்பாகுது, வீட்டுக்கு ஒரு நோஞ்சா ஒரு செழிப்பா இருக்கு, ஒரு விருத்தியே இல்லை. அவன் எதிர் வந்தா விருத்தி அடிக்க மாட்டான். அவன் என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் அன்னைக்கே லட்சுமி வெளியே போயிடுச்சு. நம்ம கிராமங்களில் சொல்றோம்ல, ஆனா ஆண்டவர் சொல்றது, நான் பிழைக்க செய்கிற தேவ வாசகத்தை விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார்.
நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போது சம்பூர்ணமான நற்காரியங்களை நிறைந்தவர்களாக இருக்கும்படியாக, இது ஆவிக்குரிய ரீதியான காரியங்கள். மாம்சத்துக்குரிய பார்க்கும் போது சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு விதைக்கிறாயோ அந்த அளவுக்கு அறுவடை பண்ண முடியும். இப்போ வெப்ப காலமா இருக்கிறது, இப்போ அறுவடை தண்ணி ரொம்ப பஞ்சம். தண்ணி காலத்துல நான் 30 மூட்டை நெல் விளைந்து 500 மூட்டை 600 மூட்டை நெல் அறுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா தண்ணீர் ரொம்ப கடினம். அப்ப தண்ணீருக்கு ஏற்ற விதையை தான் விதைச்சு அறுவடை நம்மளால செய்ய முடியும். அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்துல நீ எந்த அளவுக்கு செயலாற்றுகிறாயோ அந்த அளவுக்கு, அதாவது சொல்லுவாங்க எஃபெக்ட் சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நீ அவனுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறாய் குடும்பத்துக்கு, அந்த அளவுக்கு குடும்பம் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அல்லேலூயா. ஏதோ தான் குடும்பத்துல நீ இருக்கிறன்னு சொன்னா உன்னுடைய மதிப்பு மரியாதை ஏதோ தான் உன் குடும்பத்துல உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவசர வீட்டு வாசிப்போம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர், உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஆவின் கனிகள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்த ஆவின் கனிகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர் உன்னை பெருக செய்வார். இந்த மாம்சத்தின் கிரிகள் உன்னுடைய வாழ்க்கையில பெருகினா உனக்கு சாட்சி கெட்டு போகும், குடும்பத்துல உனக்கு மரியாதை வராது, சமுதாயம் உன்னை மதிக்காது. அம்மையா, அவன் திருடுவான், பொய் சொல்லுவான், குடிப்பான், சண்டை போடுவான், சொல்லுவான், கடன் போவான். கிரிகள் நிமித்தமாக, மாம்ச கிரிகள் நிமித்தமாக சாட்சியினால் இழந்து போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சான்று சொல்லு, உன்னுடைய கிரிகள் நிமித்தமாக நீ எந்த அளவுக்கு செயல்படுகிறாயோ அந்த செயலுக்கு தக்கதாக உன்னை அவர், ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஒரு நம்பிக்கை அதுதான் காப்பாற்றும் போது அப்படி போலதான் கொள்ளையும் வரும். அது அப்படம் போலதான் இருக்கும், அம்மா போலதான் இருக்கும். அப்படம் போல அம்மாவை போல இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் ஒருவேளை உங்க பிள்ளைகளை குறிச்சு கேள்விப்பட்டிருந்தால் உங்க பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க, வேண்டுதல் செய்யுங்க. சப்பா, என் மக என்ன போல இருக்கக்கூடாது, என் பையன் என்ன போல இருக்கக்கூடாது, என் வீட்டுக்காரர் போல இருக்கக்கூடாது, உண்மை போல என் மகன் மாற வேண்டும், உண்மை போல என் மகன் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தலைவர் மீது அவர் தூங்குறவருக்கு கை வைத்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுது புரியுதுங்களா? அப்படி போலதான் பழுமை இருக்குல்ல, அப்படி போலதான் கொள்ளையும் மாறும். நம்ம அல்லேலூயா. அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய நிறைவேற்றுகிற தேவன், வழங்க உள்ளவர் தேவன். ஆமென். அல்லேலூயா. நம்ம அத்வானி போல மாறணும் கேட்கல, என் பையன் அத்வானி போல மாறணும், அப்புறம் இவனை போல மாறினா ஒண்ணும் பொண்ணு இல்லை, என் பையன் போல இருக்கட்டும். ஆனா எங்களுடைய பழக்க வழக்கங்கள், என் தகப்பனோட பழக்க வழக்கங்கள், என் கணவருடைய பழக்க வழக்கங்கள், என் மனைவியுடைய பழக்க வழக்கங்கள் என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது சொல்லி நம்மள என்ன பண்ணோம், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த தாய் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ உங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சற்று யோசித்து பார்ப்போமே, நம்ம சுற்றிலும் இருக்கிற சமுதாயத்தை நம்ம சுற்றி பார்க்கும் போது எல்லாம் தேவ மகிமை அற்றவர்களாய் என்ன பண்றாங்க, இருக்கிறார்கள். அதாவது பாவத்துல நிறைந்திருக்கிறது. நம்ம வீட்டை சுற்றி
உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பிள்ளைகளை காக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம் கடமைகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நிறைவேற்ற வல்லவராயிட்டார். நீ உன்னுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கடைசி வருஷத்தை வாசிப்போம். ரோமர் 14. ரோமர் மத்திய மார்க்கு லூக்கா 14:14 மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அந்த எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்பா நல்லவன், அம்மா நல்லவன், குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். ஆனா அந்த குடும்பத்துக்கு போய் இப்படிப்பட்ட பையன் பொண்ணு பிறந்திருக்கு பாரு, சூழல் இருந்து கூட செத்து போனா நல்லா இருக்கும். இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? நல்ல குடும்பத்துல நல்லவனுக்கு இப்படிப்பட்ட பிள்ளை பிறந்திருக்கு, அடங்காத புள்ளியா இருக்கு. கேள்விப்பட்டிருக்குல்ல, காதல் கேட்டுக்குமா? அம்மை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தருதல பிள்ளைகளை இந்த சமுதாயம் சொந்தக்காரன் நம்ம குடும்பம் ஒதுக்கி வைக்கும். ஆமென். நான் வசனம் சொல்கிறது, வாசிங்க. மற்றவருடைய வேலைக்காரரை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. புரியுதுங்களா? பக்கத்து விட்டு பையன் கெட்டு போறான்னு சொல்லி குறை சொல்லாத. என் பையன் பாரு, உதாரணத்துக்கு என் பிள்ளைங்க அந்த பிள்ளைக்கும் வருவோம் சொல்லுவாங்க, அருகே சொல்லுவாங்க. ஒப்பிட்டு பேசாதீங்க. என்னது அப்படின்னு புரியுதா? அப்படின்னு நம்ம கிராம பயிற்சியில என்ன சொல்லுவாங்க? 10 பிள்ளைகளோட ஏன் பசங்க வச்சு பேசாதீங்க. அது நிறைய தாய் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆமா தானே? அம்மா. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை வச்சு இன்னொரு பிள்ளைங்க பேசுறது போதும் பிடிக்காத உங்களுக்கு, அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பெற்று சரியில்லை, கட்டிட்டு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவதற்கு நம்மளுக்கு என்ன உத்தரவாதம் உண்டு? யார் நமக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? ஹலோ, இருக்கீங்களா? அந்த பொண்ணு எப்படி படிக்குது? இந்த பையன் மக்கள் சுத்ததான் ஆகி, தின்னதான் ஆகி, தூங்குறதான் ஆகி அப்படின்னு சொல்லுவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நிலைநிறுத்த இருக்கிற வல்லவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவராகிய இயேசுவை போல மாற பிரயாசப்பட வேண்டும். அதுக்காக தான் ஒவ்வொரு ஜபத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? நேரத்தை கிரயமாக நாம் என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். அம்மா. அல்லேலூயா. நீங்க வீட்டுல உட்கார்ந்து நேரத்தைக்கு பார்த்து சமையல் சாப்பாடு செஞ்சிருக்கலாம், வீட்டுக்கிற ஒரு பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட நீங்க வந்திருக்கீங்கக்கா, இதுக்காக ஆண்டவரை போல மாற வேண்டும். ஏன்னா ஒரு சிறு பிள்ளை போல மாறவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அப்பனாக்கா சிறு பிள்ளைகளுக்குள்ள பாவம் இல்லை, துணிகாரம் இல்லை. சொல்லாது என் ஊர் கிராமத்துல பாருங்க, என் பிள்ளைங்க, என் ஊர் பிள்ளைங்க தெரியாது பாஸ்டர் சொல்லாதீங்க. அம்மை. அறிவடியா பிஞ்சிலேயே அம்மை. அறிவடியா. அது கேரக்டர். நம்ம சிறு பிள்ளைகளை போல மாறனாக்கா பொருளாதார ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஆக நம்ம மாற்றக்கொள்ள முயற்சிக்கிறோம். அதுதான் ஆண்டவர் போல நம்ம மாற விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி.
அவன். அல்லேலூயா. அதனால நாம் யாரு பார்த்தாலும் நீ திருட, நீ பாவிடா, நீ குடிக்காரண்டா, விபச்சாரக்காரண்டா அப்படின்னு சொல்லுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம திருச்சபையில வேலை இருக்கிறது குற்ற சமுத்திரிக்கலாம், தண்ணடிக்கலாம், குற்ற சமுத்திரியா? நம்ம திருச்சபையில ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சுமத்தக்கூடாது. நம்ம புரியுதுங்களா? தெரிஞ்சுமா? புரியுதுங்களா? நம்ம நல்ல 2 கை கட்டி போடுமா? அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மை தேடி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய எஜமான இருக்கிறபடியால அவருடைய பிள்ளைகளை குற்றவாளியாக தீர்க்க ஒழுக்கம் எடுக்கவும் அதிகாரம் இல்லை, அவர் கொடுக்கப்படல. அல்லேலூயா. அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள ஒருவரை. அல்லேலூயா. என் கணவர் என்னோட பேசாம போகலாம், என் மனைவி என்னோட பேசாம போகலாம், என் பிள்ளைகள் கூட பேச்சு கேட்காம போகலாம். ஆனால் ஒரு காலமும் எனக்கு பிடிக்காத வாழ்க்கை நீ வாழ்கிறாய், எனக்கு பிடித்த மாதிரி ஊழியம் செய்யணும் என்று சொல்லி ஒரு காலமும் அவர் நான் ஒதுக்கி வைக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? ஈரனை யார் என்று சொல்லுகிறார்? நீங்க தான் சொல்லுவீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாருமா, நீர் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு, சமாதான பிரபு. சொல்லணுமா? அவன் உன்னை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ யார் என்று சொல்கிறாய்? நம்ம சொன்னோம் நித்திய ஜீவனை எடுத்துக் கொண்டேன். அல்லேலூயா. ஒரு பசங்க நான் கேட்டான், சமரஸ்திரி கேட்டா குடிக்க தண்ணி வேணுமா அப்படி கேட்கும்போது ஆண்டு சபா சொன்னது, நீ கொடுக்கும் தண்ணீர் தாகம் நான் குடிக்கிற தண்ணி நித்திய ஜீவனை எடுத்து நித்திய ஜீவனை எடுத்து யாரு தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிராக தெரியும், குடும்பத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, வேலை ஸ்தலத்துக்கு விரோதமாக என்னன்னா வாழ்க்கையில வாழ்கிறோம் என்று ஒரு சிலர் சலிப்பு உண்டாகும், மறைந்து போவது நல்லா இருக்கும் என்று எண்ணங்கள் வரும். இந்த காரியங்கள் என்னிடத்தில் இருந்தா என் குடும்பத்தில் இருந்தாக்க சந்தோஷமா இருக்கிற எண்ணங்கள் வரும். அல்லேலூயா. எப்படினாலும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இப்படிதான் வாழ வேண்டும். சொல்லும் கண்டதத்தின்னா ஒண்ணுதான் மாறலாம். ஆனா கண்ட வாழ்க்கை கண்டபடி வாழ்ந்த வாழ்க்கை சீர்கெட்டு போகும். அல்லேலூயா. சீர்கெட்டு போன வாழ்க்கை சீர்படுத்தும்படியாக, சீர்கெட்டு போகாதபடிக்கு நம்ம குடும்பத்தை காக்க வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்லுவாங்க, நான் சபைக்கு வராத போது வாழ்க்கை இப்படி இருந்தது, சபைக்கு வந்து வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு இருக்கிறது. நான் சபைக்கு வராத போது இப்படி இருந்தேன், சபைக்கு வந்தபோது நான் இப்படி மாறிவிட்டேன். உச்சாலா. அல்லேலூயா. தெரியுமா? அழுக்கு அழிக்கிறார்கள். அம்மே. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் முன்மோடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிறார். என்னோட வாழ்க்கையும் அப்படிதான். அமேன். அல்லேலூயா. உலகம் நம்ம பார்த்து கொண்டிருக்குது. அமேன். நம்மளை யாரும் பார்க்கல, நம்மளை யாரும் விசாரிக்கல, நம்ம யாரும் கண்டுக்கல. நம்ம கண்டபடியே ஓடிக்கொண்டிருந்தால் நம்மை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள், நம்மளை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்போனாக்கா ஆண்டவர் எப்போது நீ நேசிக்கிறாயோ உலகம் என்னை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் உன்னை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. எண்ணத்தோடு நாம் நக்கியை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. என் சூழ்நிலை யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நம்மை தேடி வந்த தேவனுக்கு தெரியும்.
நான் குறை கட்ட யாருக்கு தெரியும்? அந்த வல்லமை உள்ள தேவனுக்கு தெரியும். உன்னுடைய அவமானங்கள், உன்னுடைய நிந்தனைகள், உன்னுடைய போராட்டங்கள், ஹல்லேலூயா, யாரும் பார்க்கலையே, யாரும் விசாரிக்கலையே, யாரும் உதவி செய்யலைன்னு சொல்லி தலைக்கு தவிக்கிற நேரத்துல உனக்கு உதவியா நிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிறவர், உன்னை மீட்டெடுக்கிற தேவன், வேண்டுதல் நிறைவேற்றுகிற ஒரே தெய்வம் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்க ஒரு வேளை வெறுமையே தெரியும் பாருங்க, பக்கத்துல பாருங்க, அப்படி சுத்தி பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பாருங்க, பக்கத்து பாருங்க, பார்க்கறது வெறுமையா தெரியும். பார்க்கறது வெறுமையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அப்படியே நம்ம வெளியே போய் பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்க்கும் போது அந்த இடத்துல சமாதானம் இல்லாம இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்து போகும்போதே சொல்லணும் இவர்கள் யார் என்று, கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து சபை விட்டு வெளியே போனா இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ-உடையவர்கள் நம்மை பார்த்து சாட்சி சொல்ற வழியில நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு கடை வாங்கி நகை நட்டு போட தேவையில்லை, கடை வாங்கி சாதி காட்டணும் அவசியம் கிடையாது. ஆமென். இருக்கிறத வைத்து உள்ளது உள்ளபடியே வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே கண்களை மூடுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம், சோதரம், சோதரம். வல்லமை உள்ள தேவனே சோதரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம், சோதரம். ஆண்டவரே நித்திய பிதா, சமாதானத்தை தேவன், ஆண்டவரே நாளிலே ஆண்டவரே கருத்தை நோக்க கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே இந்த அமாவாசை நாளிலே ஆண்டவரே சொந்த குடும்பத்துக்கு ரோகமாக, தன்னை நம்பினவர்களுக்கு ரோகமாக ஆண்டவர் சத்துரு கிரிகள் கொண்டு ஆண்டவரே, சாத்தானோட வல்லமை கொண்டு ஆண்டவரே, தன்னை நேசித்தவர்கள், தன்னை நம்பினவர்களுக்கு ரோகமாக ஆண்டவரே, ஆண்டவரே பிசாசனுடைய வல்லமை கொண்டு ஆண்டவரே, ஆண்டவரே குடும்பத்துக்கு அழித்து ஆண்டவரே நினைக்கிற நாளிலே என் தாய் தகப்பனார்கள் உயிரோடு இருந்தார்கள், அவர்கள் மறைத்து விட்டார்கள், அவர்களுக்கு நம் படையில் வைக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளை நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு போல நாங்கள் அல்ல ஆண்டவரே. தாய் தகப்பனார்கள் உயிரோடு இருக்கும்போது தண்ணீர் கொடுக்காதவர்கள், உணவு அளிக்காதவர்கள், நேசிக்காதவர்கள் போல நடிக்கிறார்கள். அந்த நாளைக்கு எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். எங்களை சார்ந்தவர்கள் உயிரோடு இருக்க மட்டும் அவரை நாங்கள் நேசிப்போம். மூலமாக நாங்கள் வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்வீராக ஆண்டவரே. என் தகப்பனார் முடியாம இருக்கிறார், அவருக்கு நான் உணவு அளிப்பேன். என் மாமியார் நடக்க முடியாம இருக்கிறார், அவங்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன், அவர்களை விசாரிப்பேன். மற்றவர் போல நாம் நடிக்க விரும்பவில்லை ஆண்டவரே. நாங்கள் உண்மை போல வாழ விரும்புகிறோம். ஆண்டவரே இதை நீ நேசிக்கிறாய் என்று சொன்னீரேன். நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. பிரிவினை கொண்டாட பொருளாத சத்துரு கிரியைகள் எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. பிரிவினை உண்டாக்குற சத்துரு கிரியைகள் எங்க வேலை ஸ்தலத்திலிருந்து வெளியேறுவதாக. பிரிவினை உண்டாக்குற கிரியைகள் எங்க சபையை விட்டு வெளியேறுவதாக. பிரிவினை உண்டாக்குற கிரியைகள் எங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறுவதாக ஆண்டவரே. வல்லமை உள்ள தேவன் எங்களை வழிநடத்துகிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே. கற்பாறு மேல விதிக்கப்பட்ட விதியாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே. புத்தி உள்ள கண்ணிகையாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. மலை மேல் இருக்கப்பட்ட நாம் மறைந்திருக்க மாட்டாது ஆண்டவரே. வழக்கு தண்ணீர் ஒளி மறைந்திருக்காது, எங்களுடைய உயிர்த்து மணியாக
நாங்கள் மற்றவங்க பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, மனுஷனை கிரிகள், மாம்ச கிரிகள், வானவன பொல்லாத சத்துவின் கிரிகள் நீங்கள் மேற்கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உண்மையே நம்புவதற்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எனக்காக இந்த நோக்கத்துக்கான வெள்ள கிராமத்தை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்துல கிராமத்தை நிறைவேற முடியாது. வெள்ள கிராமத்தை பாதுகாக்க வைக்கிறாங்க. நடுவே ஆசையெல்லாம் ஒன்று காண்டவரே, இந்த வெள்ளம் கிராமம் சொந்தமாக மாற வேண்டும் என்று சொன்னார். ஒரு மனம் படாதபடி திருவின் ஊடாக பொருளாதார சட்டம் அழிக்க முடியாது. பூமியில மனிதனை அவதரித்த தேவன் நீங்க. கிராமத்தை சர்வ வல்லமுடைய பணி உங்களை நாம மகிமைப்படுவதாக. இதனால வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருக்கரப்படுகிறோம். பொறுப்படுத்து போய் நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு ஜெயித்தா. சொல்லுங்க, இயேசு ஜெயித்தா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைக்கு வந்தது நல்லதா போச்சு. நீங்க வந்தது நல்லதா போச்சு. இயேசு ஜெயித்தா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க குடும்பங்களுக்கு ஒரு ஆசை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வெறுமையான எங்க குடும்பத்துல என் தேவ ஆவியானவரே நிறைவாக ஆண்டவரே, நிறைவான அப்பா அபிஷேகம் எங்க குடும்பத்தின் மேல இறைவதாக ஆண்டவரே, எங்க தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்கப்பா. எங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் அன்றாட தேவைகளை நீர் சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, ஆண்டவரே, போராட்டங்கள் மாறுவதாக, செய்வினை கட்டிகள் மாறுவதாக, எங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காது போறபடி ஆயிடுச்சு. நீங்க வேலை அடைங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தை சுற்றி நீங்க வேலை அடைங்க அப்பா. எங்க குடும்பத்தை சுற்றி வேலை அடைங்க ஆண்டவரே. எந்த ஒரு மனுஷிக கண்களும் எந்த ஒரு பிசாசுடைய கண்களும் ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு நேராய் வராதபடிக்கு என் தேவ ஆவியானவரே இப்படி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால எங்க குடும்பத்தை நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இந்த கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஐயோ, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னமாகுமோ என்று நாங்கள் ஒரு நாளும் கலங்கி நிற்காதபடிக்கு என் தேவன் எங்க பிள்ளைகள் இந்த கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. நீ தந்த பிள்ளைகள் இந்த கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே அவர்கள் பாதுகாப்பா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை போல இல்லாதபடிக்கு ஆண்டவரே, உண்மை போல இந்த பிள்ளைகள் வளரும்படியாக அனைத்து வார்த்தையை நாள் ஆண்டவரே, இந்த வசனத்தினால் ஆண்டவரே, அப்ப அப்படி கிருபையினால் ஆண்டவரே, இந்த தயவனால தகப்பனே எங்க பிள்ளைகள் வளரும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா தரித்திரங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைவுகள் கொடுங்க அப்பா. ஆண்டவரே, நிறைவுகள் கொடுங்க ஆண்டவரே. நிறைவான ஆவியானவரே எங்க குடும்பத்துல நீங்க வாங்க அப்பா. நீங்க வரும்போது எங்க குறைவுகள் எல்லாம் மாறாம ஆண்டவரே. அப்பா, நீங்க வரும்போது எங்க குறைவுகள் மாற. எங்க குடும்பத்தை நீர் ஆளுகை செய்வீரா. எங்க பிள்ளைகளை நீங்க ஆளுகை செய்வீராக. அனுதினமும் உங்களுடைய கருத்துல எங்க பிள்ளைகளை வைத்து நாங்கள் செபிக்க எங்களை நீங்க உற்சாகப்படுத்தும்படி ஆயிடுச்சு செபிக்கிறோம். கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தாழ்த்து இயேசுவில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை நாம செபிக்கிறோம். எல்லா பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. நான் வல்லம் கிராமத்துக்கு ஆயிடுச்சு செபிக்க போகிறோம். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வல்லம் கிராமம் உமக்கு சொந்தமாய் மாறணும் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் இந்த கிராமத்துல அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே குடிக்கும், போதைக்கும், பொண்ணுக்கும், ஆண்டவரே அப்பா கஞ்சாவுக்கும் அடிமையாகி போய் கொண்டிருக்கிறாங்க, அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அப்பா. ஆண்டவரே அப்பா சுத்திர எங்க வல்லம் கிராமத்தை
நீ ரட்சித்துக் கொள்ளுவீராக. உடைய பாதுகாப்பு இந்த வல்லம் கிராமத்தின் மேலே இறங்குவதாக. தெருவுக்கு தெருவு தூதர்களை இறக்குவீராக. தெருவுக்கு தெருவு தூதர்களை நீ கட்டளையிடுவீராக. இந்த கிராமத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா ஆமோனின் தந்திரங்களை கத்தை நிர்மலமாக்குவீராக. இந்த கிராமத்துல சபை எழும்பக்கூடாதபடிக்கு அந்த தடை செய்கிற எல்லா ஆகாப்பின் தந்திரங்களை கத்தை நிர்மலமாக்கும்படியாக ஆவியானவரே அப்பா அந்த கிராமத்தை சுற்றிலும் வேலை அடைங்க. அப்பா கிராமத்தை சுற்றிலும் வேலை அடைங்க. எல்லை ஆண்டவர் எல்லா எல்லைக்கு இந்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உமக்கு ஆண்டவரை பிரியமில்லாத காரியங்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறுவதாக. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத ஆண்டவர் காரியங்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறட்டும். உமக்கு பிரியமான ஒரு கிராமமாய் கத்த நீர் மாற்றுவீராக ஆண்டவர். ஒவ்வொரு மாநில பிள்ளைகளையும் நீர் தொடுங்க அப்பா. ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்களையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்களையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஒரு பெண்கள் மாநில பெண்களை நீங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நீங்க தொடுங்க ஆண்டவரே. நீங்க தொட்டா போதும் ஆண்டவரே, எல்லாமே மாறும் தகப்பனே. ஆண்டவரே நீங்க தொட்டா எல்லாமே மாறும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே, மாற்றுங்க. தேவனே நீர் யார் என்று அறியட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் ஆண்டவரை விழுந்து கொண்டுட்டோம் அப்பா. எழுப்பட்டும் ஆவியானவரே. இந்த கிராமத்துல எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த கிராமத்துல ஒரு எழுப்புதலை கட்டளையிடாது. கிராமத்துல ஆண்டவர் எழுப்புதலை ஆண்டவரை கொண்டு வராதபடிக்கு கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மலமாகட்டும். எல்லா சட்ட ஆவிகள் நிர்மலமாகட்டும். ஆவியான கிராமத்தினை பாதுகாத்து வழி நடத்திக் கொள்ள முடியாது. இந்த கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஏசுல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஆமென். கடைசியாக கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். வருகிற 11ஆம் தேதி நடக்கிற VBSக்காக ஜெபிக்க போகிறோம். நம்மளுக்கு இன்னும் தேவைகள் அதிகமா இருக்கிறது. கர்த்தர் ஆண்டவரே பரத்திலிருந்து எங்களுக்கு சந்திங்கப்பா. ஆண்டவரே அப்பா வானத்தின் பலகணிகள் எங்களுக்காக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோதரன் கர்த்தாவே, வருகிற 11ஆம் தேதி நடக்கிற VBS என்று கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. இப்பொழுதே அந்த பலவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவர். ஆண்டவரே இந்த VBSக்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் நிர்மலமாகுவதாக. ஆண்டவரே அனைத்து சிறு பிள்ளைகளையும் நீங்க கொண்டு வாங்க அப்பா. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நாளையில கொண்டு வாங்க. நாமத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். சிறு பிள்ளைகள் மூலியமாய் கிராமங்கள் ரட்சிப்புகளை வரட்டும். சிறு பிள்ளைகள் மூலியமாய் குடும்பங்கள் ரட்சிப்புகளை வரட்டும். இவர்கள் மூலியமா ஒரு எழுப்புதல் இந்த கிராமத்துக்குள்ள கடந்து வரட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் எழுப்பி தரபடி ஆயிடுச்சு. அதற்கு தேவைகள் எல்லாம் இருக்கிறதப்பா. தேவைகள் எல்லாம் நீங்க சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க, பொருள் தேவைகளை சந்திங்க. சமாதானமாய் ஆண்டவர் இந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாக, இந்த வீடியோஸை நாங்கள் நடத்தும்படியாக என் தேவனின் கிருபை செய்வீரப்பா. எங்க கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் பேரிலே நாங்கள் இதை நடத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்வதாக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரேன். நாங்கள் விசுவாசத்தோடு வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய மகிமை அந்த நாளில வெளிப்பட போகிற கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனத்தை தாங்க, ஒற்றுமையாய் ஒரு மனத்தாய் சபையில ஒரு மனத்தை தாங்க. நாங்க ஒரு மனத்தோடு இந்த VBS செய்யற கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தாழ்த்து இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்பா எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிறதான எங்க அன்பன் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த அமாவாசை நாளில நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இணைந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் என் தேவனின் கிருபை செய்து நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூடி ஜெபித்திருக்கிறோம். ஒரு விடுதலை எங்க குடும்பத்துக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா. ஒரு விடுதலை எங்க கிராமத்துக்குள்ள கடந்து வருவதாக. ஒரு விடுதலை எங்க சபைக்குள்ள கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு தேவ ஆவியினால அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால கடந்து செல்லும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார்கள்.
இந்த கருத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென் ஆமென். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி Hallelujah. 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 கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.